எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளா ஃபிலிம் கிரிட்டிக்ஸ்ல நம்ம எந்த ரிவ்யூஸும் போடுறதில்ல. பிகாஸ் எனக்கு பெருசா எந்த படமும் பார்த்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல. ரிவ்யூ போடணும் அப்படின்ற அளவுக்கு எந்த படமும் பெருசா வரல. பட் நான் இப்போ சமீபத்தில ஒரு படத்த பார்த்தேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த படத்தோட ரிவ்யூ தான் இப்ப சொல்றேன். இது ரிவ்யூன்னு இல்ல. எனக்கு அந்த படத்துல புடிச்ச விஷயமோ, என்ன சிந்திக்க வைக்க வச்ச விஷயமோ அத பத்தி தான் நான் இப்ப சொல்லப் போறேன். எல்லாரும் நெனச்சிருப்பீங்க, இப்போ சமீபத்தில வந்தோனே நான் ரிவ்யூ போடுறேன்னா, எனக்கு ரொம்ப புடிச்ச படம். எல்லாரும் ஜனநாயகன்னு நெனைக்கலாம். ஆனா அதுதான் இல்ல. ஜனநாயகன் படத்துக்கு நான் ரிவ்யூ போடணும்னு அவசியமும் இல்ல. அந்த படத்த நான் ரிவ்யூ போட்டு தான் அத ப்ரமோஷன் பண்ணி தான் அந்த படத்த யாரும் போய் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா, விஜய்க்கு அவ்ளோ பெரிய ரசிகர் பட்டாளம் இங்க இருக்கு. அந்த படம் நல்லா பெருசா ஓடும். அந்த படம் நல்லா பெருசா இருக்கும். பெரிய பட்ஜெட் படம். பெரிய ஹீரோவோட படம். பெரிய மார்க்கெட் உள்ள ஒரு படம்ன்றனால, அதுக்கு ப்ரமோஷன் பண்ணணுமோ, ரிவ்யூ பண்ணணும்ன்றதுலாம் அவசியம் இல்ல. நான் என்னோட என்னோட ஸ்டைல் பொறுத்தவரையும், நான் ஒரு படத்தோட ரிவ்யூ போடுறேன்னா, அந்த படத்துக்கான ப்ரமோஷனுக்காக, ஐ மீன் பெய்ட் ப்ரமோஷன் இல்ல. அந்த படத்த பார்க்கணும், சொசைட்டில மத்தவங்க அந்த படத்த பத்தின விஷயங்கள தெரிஞ்சுக்கணும். அதுல இருக்க அந்த கதையையும், அந்த கதையோட கருத்துக்களையும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காகவும், அது மத்தவங்கள எஜுகேட் பண்ண முடியும், எஜுகேட் பண்ணும் அப்படின்ற ஒரு காரணத்துல இருந்தா மட்டுமே, அந்த படங்களுக்கான ரிவ்யூ நான் போடுவேன். இல்ல இந்த படம் ஒரு தப்பான முறையா, தப்பான ஒரு எஜுகேஷன் முறையா சொல்லிக் குடுக்குது, தப்பான ஒரு செயலுக்கு கொண்டு போகுதுன்னும் போது, அந்த படத்துக்கான ரிவ்யூவையும் நான் போடுவேன். இன்னைக்கு அப்படி நான் பார்க்க போன படம் தான் அன்பே டயானா. அந்த படத்தோட இயக்குனர் வந்து ஆல்ரெடி ஒரு படம் எடுத்திருக்காரு. அதாவது ஜமான்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த படம் வந்து ஒரு தெருக்கூத்து சம்மந்தப்பட்ட ஒரு படம். அதாவது ஒரு கிராமப்புறங்கள்ல நம்ம பாரம்பரிய கலைகளான ஒரு கலைகள்ல இருக்கிற அந்த தெருக்கூத்தின பத்தின ஒரு கதை. அந்த தெருக்கூத்து நடக்கிறவங்களுக்கு அவங்களோட வாழ்வியல்லையும், அவங்க சந்திக்கிற பிரச்சனைகளையும் பத்தி எடுத்து சொல்ற ஒரு படம். அந்த படமா தான் அது அமைஞ்சிருந்தது. அந்த படமும் சூப்பரா இருந்தது. பட் என்ன அந்த படமும் பெருசா ஓடல. ஏன்னா நம்பலாம் இங்க தமிழ் சினிமாவ பொறுத்தவரையும் ஒரு பெரிய பட்ஜெட் படமோ, ஒரு பெரிய ஹீரோ நடிச்ச படமோனா, அது நல்ல மார்க்கெட் சம்பாதிக்கும். பெரிய கருத்த கொண்டு இருக்கணும். பெரிய ஒரு விஷயங்கள கொண்டு இருக்கணும்லாம் அவசியம் இல்ல. ஜஸ்ட் அதுல ஒரு பெரிய மார்க்கெட் உள்ள ஹீரோ நடிச்சா போதும். அந்த படத்துக்கு ஒரு 1000 கோடி செலவு பண்ணா போதும். அதுல பிரம்மாண்டமா ஒரு 4 பாட்டு வச்சா போதும். படம் நல்லா ஓடிரும்ன்றது தான் நம்ம தமிழ் சினிமாக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சாபம். இந்த மாரி லோ பட்ஜெட் ஃபிலிமையும், இந்த மாரி ஒரு நல்ல கதை உள்ள படங்களையும் நம்ம இங்க அங்கீகரிக்கிறதே கிடையாது. இது எப்படின்னா, இப்போ சொசைட்டில உயர்வு தாழ்வுன்னு இருக்குல்ல. உயர்ந்தவங்களையோ, இல்ல இந்த பணக்காரங்களையோ, இந்த மேல் ஜாதிக்காரங்கன்னு சொல்றவங்களையோ, அவங்கள இந்த சொசைட்டி பார்க்குற விதமும், ஒரு தாழ்த்தப்பட்டவங்களையோ, ஒரு ஏழைய பார்க்குற விதமும் வேற மாரி தான் எப்பவுமே இருக்கும். எப்பவுமே இந்த சொசைட்டி இன்னுமே அதன் அடிப்படையில தான் போயிட்டு இருக்கு. அதே தான் இந்த சினிமாக்குள்ளேயும் நடந்துட்டு இருக்கிறது. இந்த மாரி ஒரு பெரிய ஹீரோக்கள வச்சு ஒரு படங்கள் வந்தா, அது நல்லா இருக்குதோ, நல்லா இல்லையோ, ஆனா அதோட வசூலும், அதோட லாபமும் அதிகமா வந்துரும். அந்த படம் ஓடிரும். ஆனா இந்த மாரி ஒரு சின்ன சின்ன ஹீரோக்களோ, இல்ல புதுமுக ஹீரோக்களோ தன்னோட முழு அர்ப்பணிப்பையும், உழைப்பையும் போட்டு ஒரு நல்ல கதை களத்தோட ஒரு படத்த எடுத்தா, அந்த படம் எங்க சொசைட்டில ஓடுறதும் கிடையாது. அத நம்ம யாரும் மதிக்கிறதும் கிடையாது. அதே மாதிரி மதிக்காம போன ஒரு படம் தான் இந்த படமும். பட் இந்த படத்தோட கதையும், எழுத்தும், அதோட வசனங்களும், அதோட ஸ்டோரி டெல்லிங்கும் சூப்பரா இருக்கு. அப்படி ஒரு படம் தான் இந்த அன்பே டயானான்ற படம். இந்த படத்தோட இயக்குனர் வந்து பாரி இழவழகன். அவரு தான் ஜம்மா படத்த இயற்றி நடிச்சாரு. இந்த படத்தையும் அவர் இயற்றி நடிச்சிருக்காரு. ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காரு. அவர் கூட நடிச்ச அந்த கதாநாயகியும் சூப்பரா நடிச்சிருக்காங்க. அதே மாரி அவரோட அப்பா, அம்மா கேரக்டர்ல வந்து ரோஜாவும், சைத்தனும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அற்புதமா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இந்த கதை எத பேஸ் பண்ணினா, இப்போ சென்னைய எடுத்துக்கிட்டோம்னா, எல்லா ஊர்க்காரங்களும் வந்து சென்னையில தங்கியிருப்பாங்க. சென்னையில வாழ்வாங்க. இதுல ஒரு குறிப்பிட்ட ஏரியால மட்டும் தான் எல்லா ஊர சேர்ந்தவங்களுமே கலந்து இருப்பாங்க. அதாவது நம்ம சென்னை அண்ணா நகர், பெரம்பூர் சைட்லலாம் பார்த்தோம்னா, மோஸ்ட்டா வெளியூர்ல இருக்கவங்க. ஐ மீன் பெரம்பூர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஆங்கிலோ இந்தியன்ஸ் இருப்பாங்க, பெங்களூரை சேர்ந்தவங்க இருப்பாங்க, ஹிந்திக்காரங்க இருப்பாங்க, அதே மாரி தமிழ்காரங்களும் இருப்பாங்க. அதே மாரி நம்ம தமிழ்நாட்டுல சேர்ந்த மத்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களும் அங்க வந்து வசிப்பாங்க. இந்த மாரி ஒவ்வொரு ஊரை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க. ஆந்திராக்காரங்களும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அங்க அவ்ளோ மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி அந்த ஒரு குறுகிய வட்டத்துல அங்க அந்த மக்கள் ஃபேஸ் பண்ற விஷயத்துக்குள்ள இருக்க ஜாதியும், அந்த பிரச்சனையும், ஒரு லவ் பண்ணா அங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் வரும். இப்போ ஒரு ஊர் சைடு எடுத்துக்கிட்டோம்னா, வெற்றிமாறனோ, மாரி செல்வராஜ் இவங்க எடுக்கும்போது என்ன மாரி கதைகள் எடுக்குறாங்கன்னா, இப்போ ஊர் சைடுல இருக்க அந்த ஜாதி அடக்குமுறைக்கு, அங்க ஒரு இப்போ ஒரு பெண்ணும் ஒரு பையனும் பேசினா அது எப்படி பார்க்குறாங்க, அந்த காதல் விஷயத்தை எப்படி எதிர்கொள்றாங்கன்றத பத்தின ஒரு கதைக்களமா இருக்கும். இப்போ மையச்சென்னையா இருக்கிற பெரம்பூர்ல அந்த மாரி ஒரு பிரச்சனை வந்தா அதை எப்படி ஃபேஸ் பண்றாங்க, எதனால அந்த பிரச்சனைகள் வரும்னு சொல்றது தான் இந்த படமாவே இருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்தது. கதையோட ஆரம்பத்திலேயே பெங்களூர் தமிழ்ல ஆரம்பிக்கிறாங்க. பெங்களூர்ல இருக்க தமிழர்கள் இங்க வந்து வசிக்கிறதாவும், அப்படி ஒரு பெங்களூர் தமிழ்ல ஒரு நண்பனா ஒரு அந்த வாய்ஸ் ஓவர்ல தான் அந்த படமே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஒண்ணும் இல்ல, ஹீரோவுக்கு நண்பர்கள் இருக்காங்க. அது யார் யார் இருக்காங்கன்னா, ஹீரோவோட நண்பர் ஒருத்தர் பெங்களூரை சேர்ந்த தமிழர், இன்னொருத்தர் வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவர், இன்னொருத்தர் அவரு கூடயே இருக்கு இங்க சென்னையில பொறந்து சென்னையில வந்த ஒருத்தரா இருக்காரு. இவரு தெலுங்குக்காரர் ஹீரோ. ஸோ அவங்க இங்க வந்து தங்கியிருக்காங்க. இப்படி ஒரு 4 வகையான நண்பர்களா இருந்தது. அவங்க இணைஞ்சு அந்த கதை ஃப்ளோ நகர்ந்து போகுது. அப்போ அவர் லவ் பண்ற பொண்ணு வந்து ஆங்கிலோ இந்தியன் பொண்ணா இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணை லவ் பண்றதுல எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாரு. ஏன்னா அவங்க அம்மா ரோஜா வந்து
ரொம்ப ஜாதி, தன்னோட இனம், நாங்க தான் பெருசு, நமக்கு தான் எல்லாமே இருக்கணும், நம்ம எது பண்ணாலும் நம்ம இனத்துல தான் பண்ணணும், நம்ம சொந்தக்காரங்க தான் பண்ணணும், நம்ம ஜாதியில தான் பண்ணணுன்ற ஒரு மனநிலையில உள்ளவங்க. இவன் அப்படி இல்லை, ஃப்ரீயா வளர்ந்தவன். இவன் அந்த ஆங்கிலோ இந்தியன் பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான். ஸோ அதை நோக்கி தான் அந்த கதை ஃப்ளோ போகுது. இப்போ நான் கதையை பத்தி சொல்லவே போறதில்ல. ஏன்னா அந்த கதையை நீங்க போய் பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டோடவும் இருக்கும். உங்களுக்கு ஒரு புரிதலாகவும் இருக்கும். நீங்க நிறைய கத்துக்கிற மாதிரியும் இருக்கும் அந்த படம். ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது என்னன்னா, திடீர்னு ஒரு நாள் அவங்க வீட்டுல ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை வரும்போது என்ன ஆகுது? அப்போ நான் அதுல இருக்க ஒரே ஒரு டைலாக்கை மட்டும் சொல்லிடுறேன். அது வந்து ஸ்பாய்லர்லாம் நினைக்க வேணாம். அந்த ஒரு டைலாக் ரொம்ப முக்கியமான டைலாக். அதனால அதை சொல்லி நான் என்னோட ரிவ்யூ முடிச்சுக்கிறேன். ஸோ அப்போ அந்த படத்துல என்னன்னா, இதை நோக்கி போகும்போது ஒரு நாள் அவன் லவ் பண்ற விஷயத்த அவங்க அம்மாவுக்கு தெரிய வருது. அவங்க அம்மா கிட்ட சொல்றான். அவங்க அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. என் ஜாதியில தான் நான் பண்ணுவேன். என் ஜாதி தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கும்போது, அப்போ அந்த கதாநாயகனோட அப்பா, அதாவது சைத்தன், அவர் வந்து கோவப்பட்டு திட்டுறாரு. நீ பசங்களோட சந்தோஷத்துக்கு யோசிக்க மாட்டியா? பசங்கள பத்தி யோசிக்க மாட்டியா? நீ எப்ப பார்த்தாலும் உன் ஜாதி ஜாதின்ற, உன் ஜாதி உனக்கு என்ன பண்ணுச்சுன்னு அவர் ஒரு கேள்வி எழுப்பும்போது, அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, சின்ன வயசுல நீங்க நம்ம எல்லாம் கஷ்டப்படும்போது எனக்கு என் ஜாதி தான் வந்து, என் ஜாதி சங்கம் தான் வந்து மாவு கடை வச்சுக்கோ, அதை வச்சு நீ பொழைச்சிக்கோன்னு சொல்லி என்ன சொல்லுச்சு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோ பாரி இழகனா அவர் ஒரு கேள்வி கேட்பாரு. அந்த கடையை வச்சு குத்தது வேணா உன் ஜாதியா இருக்கலாம், ஆனா அங்க வந்து மாவு வாங்கினவங்க எல்லாம் உன் ஜாதிக்காரங்களாமா அப்படின்னு கேட்பாரு. அந்த கேள்வி அவங்களையும் சிந்திக்க வச்சது, படம் பார்க்குற நம்மளுக்கே ரொம்ப சிந்திக்க வச்சது. என்ன, அது அதிக அளவுல சிந்திக்க வச்சது. என்னன்னா, என்ன பொறுத்தவரையும் இப்ப அவன் அந்த கேள்வி கேட்டார்ல, அந்த கேள்வி எதை குறிக்குதுன்னா, அவங்க அம்மா மட்டும் குறிக்குதுல்ல, டோட்டல் சொசைட்டியுமே குறிக்குது. அதாவது இந்த ஜாதி ஜாதி, என் ஜாதி தான் பெருசு, நான் தான் பெருசு, என் மதம் தான் பெருசு, நான் என் மதத்துல தான் பண்ணுவேன், என் ஜாதியில தான் பண்ணுவேன், என் ஜாதி தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்ற எல்லாருமே தன்னோட ஜாதியை வச்சு மட்டுமே இங்க வாழல. தன்னோட ஜாதியை வச்சு மட்டுமே அவங்க பெருமை கொட்டுற முடியாது. இங்க அவங்க எல்லா ஜாதிக்காரனும் உதவுனா மட்டும்தான் அவங்க தன்னோட ஜாதி பெருமையை இங்க பேச முடியும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப நம்ம வாழ்றோம். நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை? சாப்பாடு, தூக்கம், அதுக்கு தேவை தங்குறதுக்கு ஒரு வீடு, அதுக்கு ஒரு பெட்டு, இந்த மாதிரி வண்டி, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், வேலை, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது. இப்போ நம்ம அன்றாட உணவுன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கேன். இந்த ஜாதிக்காரன் மட்டுமா குறிப்பிட்டு விவசாயம் பண்றான், இல்லை இந்த ஜாதிக்காரன் மட்டும் தான் விவசாயம் பண்ணணும்னு இருக்கான்? விவசாயம் எல்லா ஜாதிக்காரனுமே பண்றான். அரிசி கொள்முதல் எல்லா ஜாதிக்காரனுமே பண்றான். அப்போ என் ஜாதி தான் பெருசு, என் ஜாதிக்காரன் தான் பண்ணா இங்க யாருமே சாப்பிடவே முடியாது. ரெண்டாவது விஷயம், தூக்கம், தங்குறதுக்கு வீடு. இங்க இருக்கிற நிலம் இந்த ஜாதிக்காரனுக்கு குறிப்பிட்டது, இந்த ஜாதிக்காரனுக்கு குறிப்பிட்டது. சரி, நமக்கு ஒரு வீடு கட்டணும். வீடு கட்டினா இந்த ஜாதிக்காரன் மட்டும்தான் வீடு கட்டணும்னு சொல்லுவீங்களா? அப்ப எல்லா ஜாதிக்காரனும் வந்து தானே வேலை செய்யறான். அப்ப நம்மளால இங்க தங்கவே முடியாது. நமக்குன்னு ஒரு நிலம் இருக்காது, நமக்குன்னு ஒரு வீடே இருக்காது. அடுத்து நமக்கு தேவை ஒரு வண்டி. ஒரு வண்டி எடுத்துக்கிட்டா, இந்த வண்டியை தயாரிக்கிற இந்த ஜாதியில மட்டுமா இருக்கான்? எல்லா ஜாதியிலும் தான் இருக்கான். எல்லா ஜாதிக்காரனும் தொட்டு தான் அந்த வண்டியை செய்யறான். அப்ப அந்த வண்டி நம்ம ஓட்டாமல்லாம் இருக்கணும். ஸோ அதே மாதிரி நமக்கு ஒரு வேலை வேலை செய்யணும்னா, இப்ப நீ வேலை செய்யணும் ஒரு கம்பெனிக்கு போறோம்னா, உன் ஜாதிக்காரன் மட்டுமா இருப்பான்? இல்ல உனக்கு முதலாளி உன் ஜாதிக்காரனாவா இருப்பான்? ஸோ அந்த மாதிரி நம்ம நம்ம ஜாதிக்காரன் தான் பேசும்போது நம்ம யோசிச்சோம்னா, நம்ம எந்த ஜாதிக்காரனோட உதவி இல்லாம நம்மளால மேல வரவும் முடியாது. நம்ம தன்னோட ஜாதி பெருமை பேசணும்னாலுமே இங்க மத்த ஜாதிக்காரனோட உழைப்பால மட்டும்தான் முடியும். இங்க எல்லா ஜாதியும் சேர்ந்து உழைச்சா மட்டும்தான் இங்க எல்லா ஜாதியும் வளர முடியும். எல்லா ஜாதியும் வாழவும் முடியும். தன் ஜாதி பெருமையை பேசுறவங்க கூட பிற ஜாதியோட உதவி இல்லாம தன் ஜாதியோட பெருமையை இங்க பேச முடியாதுன்னு நான் சொல்றேன். அதுதான் இந்த கேள்வியும் குறிக்குது. இங்க நீ என்ன பண்ணாலும் பிற ஜாதியோட தேவை உனக்கு வேண்டும். அததான் அவர் அங்க சொல்றாரு அழுத்த திருத்தமா. ஸோ இந்த முழு படமும் இதை நோக்கி தான் போவோம். இப்போ நம்ம தமிழ் சினிமால ஒரு படம் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் ஹீரோ இருப்பாரு, ஒருத்தர் வில்லனா இருப்பாரு. ஸோ அந்த வில்லன் கடைசியில திருந்துவான், இல்லைன்னா ஹீரோ அந்த வில்லனை கொன்றுவாரு. இதை தான் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். எல்லா படத்திலும் நம்ம இதை தான் எதிர்பார்ப்போம். ஆனா இந்த கதை களத்தை பொறுத்தவரையும் என்னன்னா, இதுல வில்லனும் கிடையாது, யாருமே கிடையாது. எல்லாருமே ஹீரோ அந்த லவ் பேஸ் பண்ணி தான் போவோம். இதுல தப்பா காட்டின எல்லாருமே அவங்க திருந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்ல, அந்த சுச்சுவேஷன்ஸ் இருக்கும்ல, அவங்க ஏன் அந்த தப்பு பண்ணாங்கன்னு ஒரு காரணம் இருக்கும். அந்த தப்பு அவங்க திருத்திக்கிறதுன்னு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணங்களை எல்லாமே ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் தன்னோட பண்ண தப்புகளை எதனால பண்ணுன்ற ஒரு காரணமும் இருக்கும். அந்த தப்பை அவங்க திருத்திக்கிறதுக்கான காரணமும் அந்த படத்துல அழகா எடுத்து சொல்லியிருப்பாரு. அவரோட லவ்வும் ரொம்ப அழகா நகர்ந்திருக்கும். ஒரு பொண்ணு ஆந்திரா கல்ச்சருக்கு வரணும், இல்ல தன்னோட இந்த குடும்ப கல்ச்சருக்கு வந்தா எப்படி மாறணும், இல்ல அந்த பையன் அந்த பொண்ணோட கல்ச்சருக்கு போகும்போது அவன் எப்படி அடாப்ட் ஆகிக்கணும், இதுக்கு அந்த 2 குடும்பங்கள் அடாப்ட் ஆகணுமா, இல்ல காதலிக்கிற அந்த 2 பேர் மட்டும் அடாப்ட் ஆகணுமா? அதே மாதிரி இல்லாம இன்றைய காலகட்டத்துல ஒருத்தர் லவ் பண்ணா தன்னோட குடும்பத்தை எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க, அந்த குடும்பத்தை யோசிக்கிற அந்த பிள்ளைகளை பெற்றோர் எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க, அவங்களோட முன்னெடுப்பு எந்த அளவுக்கு இருக்கு, அவங்க தன்னோட பிள்ளைகள் திருமணத்திலேயே தன்னோட பிள்ளைகள் வாழ்க்கையில எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறாங்க, அதுக்கு நிகரா அந்த பிள்ளைகளும் தன்னோட காதல் இருந்தாலும் பெத்தவங்களை எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்கன்ற விஷயத்த ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. கடைசியில தன்னோட பெத்தவங்கள் பிள்ளைகளை புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையா, இந்த பிள்ளையோட கஷ்டத்தை அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறாங்களா இல்லையான்றதான் அந்த கதையாவே இருக்கு. கிளைமேக்ஸ்ல ஹீரோ அந்த ஹீரோயினோட எப்படி சேர்றாரு, அதுக்கு அவங்க அம்மா எப்படி சம்மதம் சொல்றாங்க, அவங்க எப்படி மாறுறாங்க, எதனால மாறுறாங்கன்ற விஷயத்தெல்லாம் ரொம்ப அழகா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப சூப்பரா சொல்லியிருக்காங்க. தன்னோட ஜாதியில கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அதே பிரச்சனைகள் தான் வருது, நீ பிற ஜாதியில கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அதே பிரச்சனைகள் தான் வரும்.
இங்க பிரச்சனைகள் வர்றது ஜாதியை பேஸ் பண்ணி கிடையாது, சுச்சுவேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இங்க பிரச்சனைகள் வரும்ன்றத ரொம்ப அழகா அந்த படத்துல எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி படங்களுக்கும் நம்ம ஆதரவு தெரிவிக்கணும், இந்த மாதிரி கதைகளுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். அப்பதான் இந்த மாதிரி நல்ல நல்ல கதைகள் நமக்கு வரும். சொசைட்டில நம்ம ஒரு விஷயத்த பார்க்குறோம், ஒரு 2.5 மணி நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா அங்க சந்தோஷமா இருக்கணும்னா ஆப்வியஸா நான் இல்லைன்னே சொல்ல, என்ஜாய் பண்ணணும் தான். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன கருத்துக்களை நம்ம சொல்லி அவங்களுக்கு இந்த சொசைட்டில நடக்கிற பிரச்சனைகளை புரிய வைக்கணுன்றது தான் ரொம்ப அழகாவும் ரொம்ப சூப்பராகவும் அந்த கதைக்களம் எடுத்துட்டு போயிருக்கு. அந்த டேரக்டர் ரொம்ப அழகா அந்த கதையை எழுதியிருக்காரு. ரொம்ப டீப்பாவும் இல்லாம ரொம்ப மொக்கையாவும் இல்லாம ரொம்ப சூப்பரான ஒரு கதை. அது வந்து நீங்க என்ஜாய் பண்ணி அந்த படத்தை பார்க்கலாம். இல்ல இந்த கேஸ்ட் படம் அந்த கேஸ்ட் படம் இதை பிரிக்க வேணாம். அதுல இருக்க அந்த புரிதலையும் அந்த கருத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இங்க எல்லாரும் செய்யற தவறுகளுக்கு ஒரு காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்கள் புரிய வரும்போது அந்த தவறுகளை அவங்களே திருத்திக் கொள்வாங்கன்றதுதான் அந்த படத்தோட முழுமையான கோரே. ஸோ இங்க ஜாதியாவும் மதமாவும் இனமாவும் பிரிஞ்சிருக்கிற நம்ம எந்த ஜாதியும் கிடையாது, எந்த இனமும் கிடையாது. எல்லா இனத்தவரும் எல்லா ஜாதியவரும் சேர்ந்தாதான் இங்க நீ உன் ஜாதி பெருமையை பேச முடியும் அப்படின்ற விஷயத்தை தான் அந்த படம் எடுத்து சொல்லுது. இங்க ஜாதி பெருமை பேசுறது தப்பு தான். ஆனா நீ ஜாதி பெருமைன்னு ஒண்ணு பேசுற பாத்தியா, அந்த பெருமை நீ பேசுறது கூட பிற ஜாதியோட உதவி தேவைன்றதுதான் அந்த படத்தோட கருத்தாவும் இருக்கு. அதுல இருந்து நான் இந்த விஷயத்தை தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு அந்த படத்தை முடிஞ்சா போய் தியேட்டர்ல பாருங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த படம் பெருசா இப்போ தியேட்டர்ல ஓடல. ஏன்னா ஃபுல்லா ஜனநாயகம் தான் ஓடிட்டு இருக்கு. அந்த படம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 ஸ்கிரீன்ல ஓடும்னு நினைக்கிறேன். அப்படி படத்தை யாராலும் தியேட்டர்ல போய் பார்க்க முடியும்னா வெயிட் பண்ணி ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தை பாருங்க. அந்த படத்துக்கான ஆதரவை தயவு செஞ்சு கொடுங்க. நன்றி.